வெல்கம் டு டைம் பாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன ஃபால்ட்ன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது டெஸ்ட்டில். எதுலையுமே பார்த்தீங்கன்னா லைன் வரல. இப்போ நம்ம ஒரு பல்ப் இருக்கு, அதை போட்டு செக் பண்ணிப்போம். அப்படின்னா எரியல. டெஸ்ட்ல போட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கான்டாக்டாக இருக்கு உள்ள, அதனால இப்போ லைட் எரியுது உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்கு. நம்ம டெஸ்ட் வைக்கும்போது வரல, உள்ள வந்து ஒயர் ஏதோ லூஸ் கான்டாக்டில் இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போய் வருது. உங்களுக்கு எல்இடி எரியுது தெரியும் பாருங்க. இப்போ எதுவுமே எரியல. இப்போ கொஞ்சம் ஆட்டினவுடனே ஷேக் ஆனவுடனே பாருங்க இது எரியுது. இப்போ இது என்னன்றதை உள்ள போயிட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாக கட்டிட்டு பார்ப்போம், செக் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம். ப்ளக் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூலாம் கட்டிப்போம். இதில் இந்த சைடில் ஃபுல்லாக ஸ்க்ரூ இருக்கும், இது ஃபுல்லாக கட்டிப்போம். உள்ள பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இப்போ இதுல என்ன ஃபால்ட்ன்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதுல நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு ஸ்க்ரூ ஒன்று கைண்டிட்டு இருக்கு. இங்க இது பாருங்க, ஒரு ஸ்க்ரூ ஒன்று கைண்டிட்டு இருக்கு. இந்த ஃபியூஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். நம்ம ஃபியூஸ் வந்து நல்லா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிப்போம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூஸு. ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. திரும்பி அதிலே மாட்டிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று கைண்டிட்டு இருக்கு. சிம்பிளான வேலை தான் இது. இந்த ஸ்க்ரூவை நம்ம செக் பண்ணி மாட்டிட்டு செக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளக் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த ஸ்கெட்சில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது எப்படின்றது. இந்த ஒயர்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஏரியாவுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து விட்டுருக்கு. இந்த லிங்க் வந்து நம்ம அப்புறமா சால்டரிங் பண்ணுவோம். இப்போ இந்த லைட் ஏரியா இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு அந்த கம்பி விட்டுருக்கு. அதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு லைட் ஏரியா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரு கனெக்ஷன் வந்து விட்டுருக்கு. ரெண்டு கம்பி தனியாக வந்துட்டு இருக்கு. அதை நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். இது செக் பண்ணி பார்த்துருவோம் ஒர்க் ஆகுதான்ட்டு. சப்ளை வருது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இப்போ தெரியுது இதுலேயும் லைட் எரியுது, இதுலேயும் எரியுது, ஃபைனலி இதுலேயும் எரியுது. பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இது ஒரு சிம்பிள். இப்போ நம்ம திரும்பி இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம்.
ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, இதில் லைட் எரியுது. ஓகே ஓகே, இதில் லைன் வருது, இதில் லைன் வருது, பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸும் வந்து ஓகே இருக்குது. இப்போ வந்து நம்ம லைட் செக் பண்ணிப்போம், போட்டு இந்த பல்பை போட்டு செக் பண்ணிப்போம். ஓகே, லைட் எரியுது, இதுவும் பார்த்தீங்கன்னா எரியுது. ஓகே, இதுவும் எரியுது. ஓகே, இதுவும் எரியுது. இது வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாத நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, எல்லாமே நார்மலாக இருக்கு. அவ்வளோதாங்க, இது சிம்பிள். இது வந்து ஈஸியாக இது வேலை முடிச்சு. இந்த மாதிரி ஒரு லூஸ் கான்டாக்டாக உள்ள எதனா ஒயர் கட்டாக இருந்தாலும் தான் இந்த மாதிரி ஃபால்ட்ஸ் இருக்கும். இதை நம்மளே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.